டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். வேதாகமும் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே எவ்வாறு இந்த உலகம் படைக்கப்பட்டது என்றும், எவ்வாறு இந்த உலகமானது பாவத்திற்குள்ளாக விழுந்தது என்றும், எவ்வாறு இந்த உலகமானது விழுகையிலிருந்து மீட்கப்பட போகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களாகவும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது, நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு முக்கியமான வாழ்க்கை வாழ்ந்த நபர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்திலே 12-14 வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே இந்த பாபிலோன் ராஜாவின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக போவார்கள் என்று சொல்லப்பட்டு தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. எதன் நிமித்தம் என்றால், எசேக்கியா ராஜாவின் நிமித்தமாக. 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவின் நாட்களில் நம்ம பார்த்தோமானால், எசேக்கியா வியாதிப்பட்டு இருப்பார். அந்த வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார். ஆண்டவரே, என்னை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்கள் என்று ஜெபிப்பார். அப்பொழுது ஆண்டவர் அவரை குணமாக்குவார். அந்த குணமாக்குவதன் நிமித்தம் அந்த பாபிலோன் ராஜா ஆச்சரியப்பட்டு தன்னுடைய பிரதானிகளை அங்கே அனுப்பி வைப்பான். எசேக்கியா ராஜாவினிடத்தில் போங்க, அவன் எப்படி குணமானான்னு கேளுங்க, அதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்று அனுப்பி வைப்பான். இந்த எசேக்கியா ராஜா, இந்த சம்பவம் உங்களுக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது கதையாக இருக்கக்கூடிய காரியம். வந்திருந்த பிரதானிகள், பாபிலோன் பிரதானிகளிடத்தில் தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பொன் வெள்ளி எல்லாத்தையும் காமிச்சிட்டான். அவன் காமிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா எசேக்கியாவின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னவென்றால், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு முந்தின வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான் எசேக்கியா சொல்றார். ஏசாயாட்ட உடனே ஏசாயா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. என்ன? இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. இன்னும் சொல்லியிருக்கிறாரு, நீர் பெறப்போகிற உன் சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோன் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதைத்தான் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அவங்களெல்லாம் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போ அங்கே பார்க்குறோம், சிறைப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. போகக்கூடிய தேசமும் அஞ்ஞான மக்கள் உள்ள தேசம், புறஜாதியான தேசம். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாது.
ஆனால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஒரு வழி இல்லை, தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டாயிற்று, அது நிறைவேறிய தீரும். அப்போ போன உடனே அங்கே டேனியல் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் இருக்கான், அனனியா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் இருக்கான், மிசாவேல் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் இருக்கான், அசரியா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் இருக்கார். இது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்த பெயர்கள். டேனியல் என்றால் தேவனே என் நியாயாதிபதி என்று அர்த்தம். அனனியா என்றால் தேவனுடைய ஈவு என்று அர்த்தம். மிசாவேல் என்றால் தேவனாகிய யார் இவர் என்று அர்த்தம். அசரியா என்றால் தேவனே என் உதவி என்று அர்த்தம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? அந்த அஞ்ஞான ஜனங்கள், அந்த பாபிலோன் கல்தையர் டேனியலுக்கு பெல்தெசாத்சார் என்று பெயரிட்டான். அப்படின்னா பேலின் இளவரசன் அப்படின்னு அர்த்தமா. பேல் என்பது அவருடைய அஞ்ஞான தெய்வம். அனனியாவுக்கு சாத்ராக் என்று பெயர் வைக்கிறான். சாத்ராக் என்றால் சின்னின் அடிமை, அஞ்ஞான தெய்வத்தின் அடிமை என்று வைக்கிறான். மிசாவேலுக்கு மேசாக் என்று வைக்கிறான். எமோரியா நாட்டின் சந்திர கடவுள், அதாவது சந்திரன கடவுளை அவங்க வழிபட்டு வராங்க, அந்த பேரை வைக்கிறான். அசரியாவுக்கு ஆபேத்நேகோன்னு பேர் வைக்கிறான். ஆபேத்நேகோன்னா என்ன அர்த்தம்னா நேபோவின் அடிமை. நேபோ என்பது அவருடைய அஞ்ஞான கடவுளின் பெயர். இப்படி அவர்களை பேரை மாற்றி, பேர் கூப்பிட்றப்ப கூட அவன் தேவனுடைய காரியங்களை அவன் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக பேரை மாற்றுறான். பேரை மாற்றி அவங்க மதத்தை அவன் மறக்கணும், மறக்கடிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் செய்கிறான். ஆனால் அந்த சகோதரர்கள் தானியேல், அவருடைய நண்பர்கள் மூவரும் தங்கள் பெற்றோர்களால் அதிக இச்சையடக்கத்தோடு வளர்க்கப்பட்டிருந்தார்கள். அதிக இச்சையடக்கத்தோடு நடந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பயிற்சி தான் பாபிலோன் அரசவையில் அவர்களை ஒரு முடிவெடுக்க வைத்தது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்ப அவருடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. இப்படி அஞ்ஞான தேசத்துக்கு அடிமைகளாக போவோன்னு சொல்லிலாம் அந்த பெற்றோருக்கு தெரியாது. ஆனாலும் தங்களுடைய பிள்ளைகளை இச்சையடக்கத்தோடு வளர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உணவு முறையானது தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அவர்களுடைய பெற்றோர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். வல்லமை வாய்ந்த அந்த பூலோக அரசனை காட்டிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அவங்க அதிக பற்றுள்ளவங்களாக பிரியம் வைத்ததாக பார்க்கிறோம். தங்களுடைய ஜீவனை காட்டிலும் அது பெருசாக நினைக்கல. விளைவு என்னதான் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நாங்கள் கீழ்ப்படிய அந்த தேவனுக்கு விரோதமான போஜனங்களை, தேவன் ஒதுக்கி வைத்த தீட்டு என்று சொல்லிய போஜனங்களை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதில் அந்த நண்பர்கள் மூவரும் தானியேலும் உறுதியாய் இருந்தார்கள். அந்த 3 நண்பர்களும் அப்படி உறுதியாக தானியேலோடு நிற்கும் பொழுது அவங்க அரசாங்கத்திற்கு ஒத்து போகாதவர்கள் அல்ல. நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம், தானியேலின் நாட்களிலே அவர் பாபிலோன் ராஜாட்ட இருக்கிறாரு, அவர் பேரனுடைய நாட்களிலும் இருக்கிறாரு, மேதியா பெர்சியா நாட்களிலும் இருக்கிறாரு. அவங்க இருக்கிறப்பல அந்த ராஜ்யங்கள் அஞ்ஞான தேசங்களின் ராஜாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. யோசேப்பை பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பின் நாட்களிலே அங்கே எகிப்தில் பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டது தீர்க்கதரிசனமாக. அதை யோசேப்பு அந்த ராஜாவிடத்தில் தெரிவிப்பார்.
தெரிவிக்கும் பொழுது அதற்கு என்ன வழி, நீரே அதை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பார். அந்த உலகமெங்கும் பஞ்சமாக இருக்கிறப்ப எகிப்து தேசத்தில் மட்டும் தானியம் பாதுகாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஆண்டவர் முன்னரே சொல்லி இருந்தார், இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. அதை நிறைவேற்றும்படியாக நடக்கும் என்று நம்பி அந்த யோசேப்பு அந்த ராஜாவினத்திற்கு ஆலோசனை சொல்லி சேமித்து வைக்க கட்டளை பெற்றிருந்தான். அது நிமித்தம் சேமித்து வைக்கப்பட்டது நிமித்தம் அவனுடைய ராஜ்யமும் மற்ற ராஜ்யங்களும் தப்புவிக்கப்பட்டது. சில நேரங்களிலே அரசாங்கத்திற்கு ஒத்துப்போகாதவர்களாக நாம் காணப்படக்கூடிய சூழ்நிலை வரும். தேவனிடத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய நேரம் அது. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்கே தானியேல் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறாரு, ஒரு அனுமதி. அந்த இவனுடைய காரியக்காரன்ட்ட கேட்குறார். பிரதானிகளின் தலைவன் இவனை பார்த்துக்கிறான். அவன்கிட்ட கேட்குறார், 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலானவைகளை தாரும், பின்பு நீங்கள் உங்களுக்கு செய்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க சோதித்து பார்க்குறாரு அந்த பிரதானிகளின் தலைவன். 10 நாள் கொடுத்து பார்த்துட்டு அவங்கள பார்க்குறப்ப ஒன்றும் மோசமாக தெரியல அவருக்கு, பார்வைக்கு நல்லா இருக்காங்க. சரின்னு சொல்லி, சரிப்பா நீங்கள் பருப்பு முதலான காய்கறியை சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. 17வது வசனம், 1ஆம் அதிகாரம் தானியேல் 1:17வது வசனம். இந்த 4 வாலிபர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால சகல எழுத்திலும் அறிவிலும் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம். அவங்க ராஜா இடத்துல இருந்த ஞானிகளை காட்டிலும் மேன்மக்களாக இருந்தாங்களாம், மேன்மை உள்ளவர்களாக இருந்தாங்களாம். 10 மடங்கு சமர்த்தராக காணப்பட்டாங்களாம். ராஜாவுக்கு இன்னும் சந்தோஷம், தானியேல் வந்து இன்னும் விசேஷத்தை ஆவி உள்ளவனாக இருந்தான், சொப்பனங்களை விவரிக்கிற ஆவி. அப்போ ராஜா வந்து சொல்கிறாரு, இவங்க தானியேலை பிரதானிகளாக உயர்த்தி, 3 பிரதானிகள் இருக்காங்க, அதுலேயும் மேன்மையாக அவரை வைத்து, ஒருவராக வைத்து, அதுலேயும் மேன்மையாக வைத்து, அவருடைய நண்பர்களுக்கும் முக்கியமான பதவிகளை கொடுத்து அவர் ஆசீர்வதித்திருந்தார். நாம் இந்த பொல்லாத பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளையும் நாம் தவிர்க்க வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். ஒரு தூய்மையான உணவை சாப்பிடுன்றது மிகவும் அரிதாக இருக்குது. நம்ம விளைவிச்சு நம்ம சாப்பிட்டாதான் உண்டுன்ற அளவுக்கு வந்து விட்டது. எதையுமே யாரையுமே நம்ப முடியலை. எல்லாத்துலேயும் போலி, கலப்படம். தானியேலும் அவர் நண்பர்களும் எவ்வாறாக அந்த புறஜாதியான தேசத்தில் உண்மையாக இருந்தார்கள்னால், அவர்களுடைய உணவு முறையிலே இச்சையடக்கத்தோடு இருந்ததுனால. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இச்சையடக்கத்தோடு உணவில் நாம் கட்டுப்பாடோடு இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நெருங்கி ஜீவிக்க முடியும். அதை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது. ஜைராஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு. அந்த கருவி என்னன்னா, நிலைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அது ஒரு சுழல் கருவி. அந்த கருவிக்கு வெளியிலேருந்து எப்பக்கத்தில் விசையை செலுத்தினாலும் அது சமநிலைக்கு வந்துவிடக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு கருவி. அதை வந்து எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா, கப்பல் சமநிலையில் பயணிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவார்கள். அந்த கப்பல் கட்டக்கூடிய தளத்தில் இந்த நியதியை தான் பயன்படுத்துவாங்க. அந்த ஜைரோ நிலைப்படுத்திகள் வந்து குறிப்பிட்ட சில பாகங்களை வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, விசேஷ எக்குன்ற கலவையினால் செய்யப்பட்ட ஒரு விசேஷ சுழலி அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது.
ஒரு கிடைமட்ட தாங்க உருளைகள் அது மேலே வைக்கப்பட்டிருக்கும், ஒரு உரையும் இருக்கும். இதுதான் ஜைரோஸ்கோப்பின் முக்கிய பகுதிகள். கப்பலின் அடிப்பகுதியில் சமநிலையில் இருக்கும்போது ஜைரோஸ்கோப் சுழலச்சானது அந்த கப்பலுக்கு செங்குத்தாக நிற்கும். சுழலிகள் அப்படி சுத்தம். இந்த சாய் நிலை வரும்பொழுது தான் இந்த ஜைரோ நிலைப்படுத்திகளே சுத்த ஆரம்பிக்கும். கப்பலின் அடிமட்டம் இருக்கு பாருங்க, அந்த அடிமட்டத்தில் முன்னையும் பின்னையும் அது சுற்றும். அந்த அலைகள் எப்பக்கத்திலிருந்து சுத்தினாலும் இப்படியும் அப்படியும் கப்பலை அசைக்கும் பொழுது அந்த கப்பலை நிலையாக வைப்பதற்கு ஒரு விசையை இந்த ஜைரோஸ்கோப் உருவாக்குது. அதனால தான் கப்பல் இப்படி அப்படி அசைஞ்சு போனாலும் நிலையாக போவதற்கு இந்த ஜைரோஸ்கோப் உதவி செய்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய நிலைப்படுத்தும் ஆற்றலை நாம் பெற்றவர்களாக எந்த சூழ்நிலையை கண்டும் அஞ்சாது உறுதியோடு நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மரண தருவாய இருந்தாலும் சரி, ஆரோக்கிய வாழ்வா இருந்தாலும் சரி, தீய தூதர்களின் சோதனைகளாக இருந்தாலும் சரி, உலக அதிகாரமானாலும் சரி, மிரட்டல்கள் ஆனாலும் சரி, மோசமான விளைவுகள் நம்மை சுற்றி நடந்தாலும் சரி, நான் எது நடந்தாலும் சரி நிலையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்பான் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்தவன் இந்த ஜைரோஸ்கோப்பை போல இருப்பான். அந்த கப்பலின் அடிப்பகுதியில் அலைகள் இப்படியும் அப்படியும் அந்த கப்பலை நகட்டி கீழே தள்ள பார்க்கும் பொழுது இந்த ஜைரோஸ்கோப் கருவியானது அப்படி சுழன்று சுழன்று எதிர் விசையை உண்டாக்கி அதை நிலைப்படுத்துது கப்பலின் அடிப்பகுதியை. அதை போல இந்த கிறிஸ்தவனானவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவனானவன் சூழ்நிலைகள்னால, அது உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பொழுதுபோக்கு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை மற்ற சூழ்நிலைகளாக இருக்கலாம், எவ்விதத்திலையும் தன்னை அசைய விடாதபடிக்கு எதிர் விசையை கொடுத்து அது எல்லாவற்றையும் உள்ளே அனுமதியாதபடிக்கு அவன் தன்னை காத்து கொள்வான். எப்படி அன்று தானியேலும் அவன் நண்பர்களும் இச்சையடக்கத்தோடு தங்களை காத்து கொண்டார்களோ அதை போல இந்த நாட்களிலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எலன்ஜி ஒயிட் அம்மையார்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. அவங்க அநேக தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த முடிவு காலத்திற்கு தேவையானது ஆண்டவர் கர்த்தர் அவர் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் எழுதும் பொழுது கடைசி நாட்களிலே வாழுகிற மக்கள் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு, ஆவிக்குரிய பிரகாரமாக நெருங்கி வாழ்வதற்கு கர்த்தரோடு அநேகர் வெஜிடேரியனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமிசத்தை விட்டு விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சிறுவயதிலிருந்தே நாம் அதற்கு பழக்கப்பட்டு விட்டோம். நாம் உண்ணும் உணவுகளானது நம்முடைய நரம்பு மண்டலத்திலையும் சரி, நம்முடைய செல்ஸ்லையும் சரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறக்கூடிய காரியம் நடக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் முன்னே அறிந்து அவர் இயற்கையாக படைக்கப்பட்ட உணவுகளை தான் நம்மளுக்கு தந்தார். வெஜிடேரியன் ஃபுட் தான் ஆண்டவர் கொடுத்தார், நம்மளுக்கு சைவ உணவை தான் ஆண்டவர் தந்தார். நோவா காலத்தில் அந்த வெள்ளம் முடிந்த பிறகு உணவு உற்பத்தி செய்வதற்கு நாளாகும் என்று அவர் என்ன செய்தார் என்றால், சைவ உணவை சாப்பிடுகிற விலங்குகளை சாப்பிடும்படியாக கொடுத்தார். கோழிக்கறியும் சரி, மீனும் சரி உடல் நலத்திற்கு கெடுதியை கொண்டு வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எலன்ஜி ஒயிட் அம்மையாரும் கடைசி நாட்களில் வெஜிடேரியனாக மாறிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இடத்துல இருக்கிற கோபத்தையும் எரிச்சலையும்
வெறுப்பையும் இந்த சைவ உணவுகள் கட்டுப்படுத்தும், வரவிடாது. நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். தானியேலும் அவருடைய நண்பர்களும் அன்று அவ்வாறாக தான் இருந்தாங்க. அவங்க என்றுமே அந்த கட்டுப்பாடை விட்டு கொடுக்கவில்லை. அதன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். ஒருவரும் தாழ்ந்து போல குறைந்து போல. ஒரு காலம் வரும், நாம் உறுதியாய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது உணவுக்கே கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உணவு இருக்காது, என்ன செய்வது என்பது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அதற்கெல்லாம் நம்ம பழகணும், பக்குவப்படுத்திக்கணும் நம்மளை நாம அப்படின்னா இச்சை அடக்கம் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டும் இருக்கிறது. தானியேல் நாட்களில் நடந்த காரியம் மீண்டும் நடப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவங்க எப்படி தங்களுடைய கடவுளை விட்டு கொடுக்கவே இல்லை, தங்களுடைய கடவுளை விட்டு விலகவும் இல்லை. கடவுளும் அவங்கள விட்டு கொடுக்கல, அவங்கள விட்டு விலகலை. ஆனால் தானியேல் அவங்க நண்பர்களை தவிர அநேக வாலிபர்கள் இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க எல்லாரும் அந்த ராஜாவின் போஜனத்தில் கலந்து கொண்டாங்க. இந்த தானியேலும் அவனுடைய நண்பர்கள் மாத்திரம்தான் அதை ஒதுக்கி வைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் சரீரத்திற்கு, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்குரிய குணத்திற்கு தடையாயிருக்கின்ற தேவையில்லாத உணவு முறைகளை தவிர்த்து விட வேண்டும். உணவின் நிமித்தம் நம் இரட்சிப்பை நாம் இழந்துவிடக்கூடாது. இச்சை நிமித்தம் நாம் இரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா தெருக்கு தெரு, முக்குக்கு முக்கு புரோட்டா கடையாக தான் இருக்குது. அவ்வளோ கெடுதி நம்ம உடலுக்கு. நம்ம யோசித்து பார்ப்போம், நம் சரீரத்தை நாம் காத்துக்கொள்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.